அக்கா 15th அன்னைக்கு தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுதுல, டிக்கெட் போடலாமா? தங்கலான் படத்தை விடு, நீ சித்தா மூவி பாத்திருக்கியா? சித்தா நம்மளோட சித்தார்த்தது பாத்திருக்கனே. அந்த படத்துல உனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? சித்தானாலே சித்தப்பா அந்த கேரக்டர், அவரோட பொண்ணை வந்துட்டு எவ்வளவு அழகா பாத்துக்கிறாருன்ற அந்த ஒரு விஷயம் அதுதான். சோ அந்த மூவி வந்துட்டு என்னதான் எத்தனை படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய படம் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. எல்லாரும் மனசுல நிக்கிற ஒரு மூவினா அது வந்து சித்தா மூவி தான். அந்த மூவி வந்து நிறைய பேர் வந்து அன்ரேட்டட் மூவில போயிருச்சு. சோ அது எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இந்த மூவி சூப்பர் மூவி நிறைய பேருக்கு தெரிஞ்சனால அந்த மூவி வந்து இப்போ 2026 பிலிம்ஃபேர் அவார்ட் சவுத்ல வந்துட்டு 7 பிரிவுகள்ல அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கு. 7 பிரிவுகள்லயும் நிறைய படங்கள் வந்து போட்டி போட்டிருக்கிறாங்க. அதுல சித்தா மூவி வந்து செலக்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப மூவில நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மூவியை பார்க்கும் போது என்னமோ நம்ம கூட நம்மள சுத்தி இருக்கிற நமக்கு நடக்கிற அப்படின்னு விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எனக்கு அந்த விஷயம் வந்து லைட்டா கொஞ்சம் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சித்தா படம் பார்க்கும் போது வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தா ஜாலியா இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஒரு அன்பு ஒரு விஷயம் யார் மேல காமிக்கிறோம்னா அந்த ஒரு பாசமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா அந்த படத்துல வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து டிஃப்ரெண்டா வர காமிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு அவங்க ஒரு சித்தப்பாவை எவ்வளவு ஒரு அட்மையர் பண்ற அந்த விஷயம். ஆனா அவங்களுக்கு 7 அவார்ட் தராங்களா, எனக்கு அதை நம்ப முடியல. 7 அவார்டு ஏன்டா கொடுக்க கூடாது, அதுக்கு மேலே கொடுக்கணும். அப்படிப்பட்ட படம். அந்த படத்துல ஒரு விஷயம் இருக்கு. நிறைய மூவி ரிலீஸ் ஆயிருந்தாலும் செம்ம ஃபைட். அந்த டைம்ல தான் ஜெயிலர் வந்திருந்தது, நிறைய படங்கள் வந்திருந்தது, லியோ வந்திருந்தது, நிறைய படங்கள் வந்தது. அப்ப போட்டி போட்ட படங்கள் எல்லாம் பாரு, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படம் எல்லாம் வந்து இந்த படத்தோட போட்டி போட்டிருப்பாங்க. ஆனா அங்க டாப்ல நின்னது என்ன படம்? நம்ம சித்தா மூவி தான். சித்தா மூவில ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா வந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் நடக்கிறத இப்போ வந்து நிறைய இடங்கள்ல நடக்கிற விஷயத்த தெளிவா காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத அதை தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஒரு சித்தப்பா அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் நம்ம கூடயே ஒரு பெண் குழந்தைன்னா யாருக்குங்க ரொம்ப பிடிக்காது? என்னதான் வீட்டுல வந்துட்டு நீ இன்னும் போலையா? எங்கிட்டா போறது? பஸ்ஸு கூட காசு இல்ல. எத்தனை ஆம்பளை பசங்க இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த வீடே வந்துட்டு ஒரு திருவிழா குழம்பா இருக்கும். அப்படி இருந்த ஒரு குழந்தை, துருதுருன்னு இருந்த குழந்தை காணா போயிருச்சு. அந்த குழந்தைய தேடுறாங்க, படம் ஃபுல்லா தேடுறாங்க. அதுல வந்து கேமரா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மூவி ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி காமிச்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு இன்னொரு ஆளை காமிப்பாங்க. இந்த டெக்னிக்கலா பார்க்கும்போது கேமரால சீன்ஸ் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும், இவன் யாரு, இதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த குழந்தை எங்க இருக்கு, அதுல ஒரு சீன் காமிப்பாங்க. இந்த ஆள் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அது இந்த ஆள் தானா இல்ல வேற யாரு, என்ன ஏது, அதுல ஒரு பாம்பு வேற ஒரு பாம்பு வந்து கட்டி வச்சிருக்க மாதிரி இந்த மூட்டையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பயமா இருக்கும். புதுசா ஒரு மளிகை கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். யார் எந்த கடை ஆரம்பிச்சாலும் முதல் மரியாதை ஐயாவுக்கு கொடுத்தா மத்த வேலை பார்க்கணும்னு கேள்விப்பட்டமா. ஆகையினால ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான கொண்டாந்துருக்கேன். தயவு பண்ணி நீங்க பெருந்தன்மையோட இதை ஏத்துக்கணும். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ஸ் வந்து நம்ம அந்த படத்திலேயே பார்த்திருப்போம் இல்லையா? வந்துட்டு அந்த தேடல்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சித்தப்பா வந்து அந்த அவங்களோட பொண்ணை தேடி போற அந்த விஷயமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து நானே எங்க ஸ்கூல்ல இருந்து நான் வந்துட்டு ஒரு 1 hour லேட்டா வந்துட்டனால எங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு எங்க இருக்கான் ஏது இருக்கான், ஆட்டோமேன் கால் பண்ணுவாங்க, வேன்மேன் கால் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இவ்வளவு நாள் காணாம போறோம். அந்த தேடல் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான தேடல். லாஸ்ட்ல அவங்க வந்துட்டு அப்படியே மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். அந்த குழந்தையுமே வந்துட்டு அத்தனை நாள் சாப்பிடாம நிறைய கஷ்டப்பட்டு உடம்பு ரீதியாவும் மனசு ரீதியாவும் அந்த விஷயம் வந்து பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க இந்த ஃபீல் புரியும். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனியை சொல்ற மாதிரி சொல்றாரு. சித்தா மூவியோட டைரக்டர் வந்து ஒரு விஷயம் காமிச்சிருப்பாரு. இப்போ எல்லா இடங்கள்லயுமே பெண் பிள்ளைகளுக்கு சேஃப்டி கிடையாது. சோ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பயம் வந்திருக்கும். நிறைய பேர் அசால்ட்டா இன்ன வரைக்குமே அசால்ட்டா தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் கஷ்டப்படுறது, அந்த குழந்தை படுற கஷ்டத்தை, அந்த குழந்தைங்க எந்த வயசுல எப்படி பயப்படுவாங்க, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படிங்கிறத அருண்குமார் அவர்கள் தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய மூவி எடுக்கணும். நிறைய மூவி எடுத்தாதான் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னுமே சில தாய்மார்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. குழந்தைங்களுக்கு எவ்வளோ வந்து நம்ம டெக்னாலஜினாலவோ நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் நிறைய வகையில மாறினாலும் இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த படத்துக்கு அவார்ட் கொடுக்கறது வந்து இதுல முடிவெடுத்த இந்த ஜூடிஸ்க்கு வந்துட்டு நம்ம தான் அவார்ட் கொடுக்கணும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு அவார்ட் கிடைச்சிருக்குது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்கடா முடியுமா?
முடியாது. ஸோ அதுதான்க்கா. அதையே தாண்டி வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட ஒரு விஷயம்னே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். அவரோட திரைப்படங்கள்லாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஜோக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்தாலுமே இப்போ அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு. பார்த்தா நீ இன்னும் சாவலியா? சோ அவரோட ஆக்டிங் வந்து ஓவர் ஆக்டிங்காவே இருக்காது அந்த படத்துல. மெத்தட் ஆக்டிங் தான் சொல்லுவோம். அந்த ஆக்டிங் பேர் மெத்தட் ஆக்டிங். ஒரு குடும்பத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தான் வீட்டுல இருக்க பொண்ணு காணா போயிருக்கு, அந்த பதட்டம் உள்ள அதோட வெறி, தொடர்ந்து அவங்க வேற எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க, அந்த குழந்தைய தேடுறதுலே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்பிக்கை இழந்துருவோம், இதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்காது. ஆனா கடைசி வரைக்கும் நான் கண்டுபிடிப்பேன். அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன், அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. சேட்டையை நான் கண்டுபிடிச்சிருவேன், சேட்டை கிடைச்சிரும்னு சொல்லி கடைசி அந்த குழந்தை ஆட்டோல இருந்து ஒரு அம்மா, யாருன்னே தெரியாது அந்த அம்மா, இந்த குழந்தைக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி போய் போலீஸ் கிட்ட சொல்லும் போது அந்த போலீஸ் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுவாரு. ஓடும்போது அந்த குழந்தை மூஞ்சி தெரியவே தெரியாது, ஆனா சித்தார்த் கண்டுபிடிச்சிருவாரு அது சேட்டை தான் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போய் ஓடுவார். சொல்லும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இந்த படத்துக்கு வந்து 7 வகையான பிரிவுகள்ல கிடைச்சிருக்கு. என்னென்ன பிரிவுகள்னா, அதான்க்கா இப்போ நம்ம வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடையாது, அது என்னென்ன அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு? சிறந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த திரைப்படம் 2023 வந்த திரைப்படங்களே சிறந்த திரைப்படம்னு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாத ஆக்டருக்குலாம் தந்துதானங்க ஆகணும். கண்டிப்பா. அதனால சித்தார்த்தும் கிடைச்சிருக்கு, ஹீரோயினுக்கும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல நடிச்சு வந்து துணை நடிகர்கள் சுத்தி அவங்கள சுத்தி நடிச்சிருக்காங்கல்ல, தேடுற மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம், அவங்க துணை நடிகர்களுக்குமே சிறந்த துணை நடிகர்கள் அப்படிங்கறதும் கிடைச்சிருக்கு. ஆல்பம்க்கும் சிறந்த ஆல்பம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுல பாடல்களுக்குமே கிடைச்சிருக்கு சிறந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இனிவருக்குமே நம்ம வந்து கேட்கும் போது ரொம்ப இனிமையாக ஒரு பாட்டு தான் இருக்கும். டக்குன்னு அந்த விஷயம் வந்து அந்த பாட்டை வந்துட்டு கேட்கும் போது 10 விரல் கோலம் போல அப்படியே நம்ம கேட்கும் போது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்டா டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. ஒரு கூஸ் பம்ப்ஸ் நமக்குள்ளே வரும். அந்த திரைப்படம் அந்த பாடலுக்கும் நம்ம அவார்டு தந்திருக்காங்க. ஆமா ஆமா, பெஸ்ட் ஆல்பம். ஓகே. சோ இந்த மாதிரி 7 பிரிவுகள்ல கிடைச்சிருக்கு. எங்க அந்த டைம்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு 2023 வந்து ஜெயிலர் மூவி கூட இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கல. சித்தா மூவி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போன அந்த பக்கம் நன்றி.